Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம செப்டம்பர் 28 to செப்டம்பர் 30 வரையிலான current affairs ரிலேட்டடான practice question solve பண்ணலாம். First question, which authority is responsible for reviewing the composition of crackers and check them for the presence of banned chemicals? Okay, so நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டாசுகள்ல தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் இருக்குதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறது எந்த அமைப்பினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இந்த கேள்வி கேட்குது. ஸோ எங்கள் ஆப்ஷன் சி, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ யூஸிங் கிராக்கர்ஸ், ஸோ எஸ்பெஷலி இந்த லித்தியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, லெட், மெர்க்குரி, ஸோ இதெல்லாமே பாய்சனஸ் கெமிக்கல். ஸோ இது எதையுமே கிராக்கர்ஸில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் தான் அதை ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதில் இந்த பயன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறது இந்த அத்தாரிட்டி அப்படின்னு அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த 2018 சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகும் கூட கிராக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது திரும்பவும் பீப்புளுடைய லைஃபுக்கு, ஸோ இட்ஸ் வயலேட்டிங் ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக அதை ரீட்ரேட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த பயன்பாடு இன்னும் நாங்கள் தடை உத்தரவு போட்ட பிறகு கூட அதை மீறி இன்னும் இந்த கிராக்கர் மேனுஃபேக்சர்ஸ் பயன்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது மக்களினுடைய வாழ்வதற்கான உரிமையை மறுப்பது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே, ஸோ இந்த பெசோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இட்ஸ் அன் ஆஃபீஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1898, okay, as a nodal agency for regulating safety of substances such as explosive, compressed gases and petroleum, right? Moving on to the next question. Consider the following statements. Ayushman Bharat Digital Mission aims to provide digital health IDs for all Indian citizens to help hospitals, insurance firms and citizens access health records electronically when required. So in the statement correct. So under this mission, they are going to provide a 14-digit randomized health ID to all. Fine. Next on the second statement, another important component of this ABDM is creating a Healthcare Professionals Registry HPR and Healthcare Facilities Registry HFR, allowing easy electronic access to medical professionals and health infrastructure. So inga இந்த ரெண்டு statement மே correct. So option C, both 1 and 2 is the correct answer. Fine. So இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக தான் அன்வெயில் பண்ணாங்க அதை. ஸோ இப்போதைக்கு 6 யூனியன் பிரதேசங்களில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே, செயல்படுத்துகிறாங்க. ஃபைன். ஸோ இதில் 2 காம்பனன்ட்ஸ் கூட இருக்குது. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரெஜிஸ்ட்ரி, தட் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் அந்த ரெபாசிட்டரியில் இருக்கும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ரைட், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஆக்சிலரி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ இதை பற்றின எல்லா தகவல்களும் அதில் இருக்கும். தான் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி. ஸோ ஈஸியாக சிட்டிசன்ஸ் எலக்ட்ரானிக்கலி அக்சஸ் பண்ண முடியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஃபைன். ஸோ அதுக்கான ஒரு மிஷன் தான் இந்த ABDM. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட் இனிஷியேட்டிவ், B3W initiative is related to, so this is related to group of 7, okay, there is G7 countries. ஸோ அந்த countries unveil பண்ண ஒரு infrastructure development initiative தான் இந்த B3W initiative. So build back better plan is a COVID-19 relief future economic and infrastructure package. It was proposed by G7 countries. And what are these G7 countries? So these are G7 countries. So உலகத்திலே ரொம்ப வளர்ந்த நாடுகள், right? So advanced economies and most liberal democracies of the world. Canada, France, Germany, Italy, Japan, UK and US. So இந்த நாடுகள் வளரும் மற்றும் வளர்ச்சி குறைந்த நாடுகளில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பில்ட் பேக் பெட்டர் பிளான். ஸோ இதே மாதிரி, ஸோ இதை இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ ஜூன்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 2021 இந்த பில்ட் பேக் பெட்டர் பிளானை G7 கண்ட்ரிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிமிலர் லைன்ஸ், ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக நடந்த
Quad Leaders Summitல ஒரு Quad Infrastructure Coordination Group they have announced. Right, so in the Quad countries they have announced a Quad Infrastructure Coordination Group, and this will establish, so this coordination group will establish high quality infrastructure and will share expertise, capacity and influence in the region and identify new opportunities to meet the needs there. Fine. Next question, with reference to the Pradhan Mantri Poshan Shakti Nirman, that is PM Poshan scheme, consider the following statement. So recent இதையும் unveil பண்ணியிருந்தது Government of India. So look at the statements. All school children from pre-primary, primary and upper primary classes in government and government aided schools are eligible beneficiaries under this scheme. So இது ஒரு midday meal scheme. Okay, so இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ண போகக்கூடிய ஒரு ஸ்கீம் இது PM Poshan scheme. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய primary upper primary classes எல்லா கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தே ஆர் எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ்ன்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ராங், பிகாஸ் இட் டஸ் நாட் இன்க்ளூட் ப்ரீ-பிரைமரி கிளாஸஸ், ரைட்? ஸோ இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் கிளாஸஸ் 1 to 5 தட் இஸ் ப்ரைமரி அண்ட் கிளாஸஸ் 6 to 8 தட் இஸ் அப்பர் ப்ரைமரி, ரைட்? இட் டசன்ட் இன்க்ளூட் ப்ரீ-பிரைமரி அஸ் ஆஃப் நவ். இப்போதைக்கு இந்த PM Poshan ஸ்கீமில் ப்ரீ-பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான எந்த பெனிஃபிட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணப்படலை, பட் இட் மே பி எக்ஸ்டெண்டட், ரைட்? ஸோ ஒரு வேளை என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சரில் இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ப்ரமோஷன் ஆஃப் நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை, அஃப்கோர்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் இல்லை, ஃபியூ வெஜிடபிள்ஸை இந்த ஸ்கூல்ஸில் கார்டன்ஸை செட் பண்ணி அங்கேயே அவங்க உற்பத்தி பண்ண போகிறாங்க. இது வந்து ஒன்று ஆர்கானிக் ஃபார்மிங்கை வலுப்படுத்தும், இன்னொன்று நேச்சர் ப்ளஸ் ஃபார்மிங் சார்ந்த அந்த அவேர்னஸை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 அப்ஜெக்டிவ் இந்த ஸ்கீமுக்கு இருக்குது, இந்த காம்பனண்ட்டுக்கு, ஸ்கீமில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு இருக்குது. ப்ரொமோஷன் ஆஃப் நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்கு இருக்குது, ரைட்? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் B2 only is the correct answer, right? So the PM Poshan is a centrally sponsored scheme, aims to address malnutrition among school going children, right? So all school going children studying in classes 1 to 8. So இது வந்து doesn't covers pre-primary classes. Okay, it covers only primary, that is 1 to 5 and classes 6 to 8 upper primary, right? So in government and government aided schools will be provided one hot cooked meal under this PM Poshan. So development of school nutrition gardens to give children first-hand experience with nature and gardening is one of the component of this scheme. That's correct, it's here. Then it also involves farmer producer organizations and women self-help groups in implementation. So இதை செயல்படுத்துறதுல ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷனையும் சுய உதவி குழுக்கள், பெண்களால் செயல்படுத்தப்படக்கூடிய சுய உதவி குழுக்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்? Next question, which among the following are the measures to provide boost to the export sector? So recently announced பண்ண இந்த மெஷர்ஸில் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கண்டினியூவேஷன் ஆஃப் நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், திஸ் இஸ் கரெக்ட். செகண்ட் பாயிண்ட், capital infusion in export credit guarantee corporation, this is also correct. Third one, launching of asset monetization scheme. So this is wrong. Asset monetization is not directly related to boosting the export sector. So option A 1 and 2 only அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கண்டினியூஷன் ஆஃப் நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுடைய அதுக்கு ஃபண்ட், இது ரெண்டு ஸ்கீம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய டைம் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க கேபினெட், ரைட்? ஸோ நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம், ஸோ திஸ் இஸ் டு ப்ரமோட் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா, ரைட்? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வெளிநாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது NEIA. ஸோ இந்த ஸ்கீமை they have continued for another 5 years from this financial year to this financial year 2021-21 to 25-26, and they have agreed to infuse
more fund, that is around rupees 1650 crores to this scheme. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், ரைட். ஸோ இதுவும் எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான், பை அஷூரிங் கிரெடிட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ், ரைட். ஸோ இதுக்கும் இந்த கார்பரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டிக்கும் தே ஹாவ் இன்க்ரீஸ் தி ஃபண்டிங். Cabinet approved the infusion of around rupees 4,400 crore over a period of 5 years. Next on the seed capital module, sometimes seen in the news recently. So what is the seed capital module? So inge option B, it's a portal introduced for seed capital assistance to members of urban self-help groups working in the food processing sector in India, right? ஸோ சீடு கேபிட்டல் அப்படின்னா, ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் புதுசாக தொழில் தொடங்கும் போது இல்லை ஒரு புதிய ப்ராடக்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு தே நீட் சம் கைண்ட் ஆஃப் கேபிட்டல் டு ஸ்டார்ட், ரைட். ஸோ பிகின் பண்ணுறது, அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேபிட்டல் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுதான் இந்த சீடு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இங்கே இந்த இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த சீடு கேபிட்டல் மாடியூல் அப்படிங்கிறது அர்பன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ரைட். ஸோ அர்பன் ஏரியாவில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய சுய உதவி குழுக்கள், நகர்ப்புற சுய உதவி குழுக்களுக்கு, எஸ்பெஷலி இந்த செக்டரில் ஃபுட் ப்ராசஸிங் செக்டரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அர்பன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான பிஸ்னஸஸை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீடு கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான மாடியூல் தான் இது. ஸோ இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தது அண்டர் திஸ் ஸ்கீம், பிரதான் மந்திரி formalization of micro food processing enterprises, right. ஸோ உணவு பதப்படுத்துதல் சார்ந்து இயங்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சீடு கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த மாடியூலுடைய அப்ஜெக்டிவ், ரைட். ஸோ சீடு கேபிட்டல் இஸ் த மணி raised to begin developing an idea for a business or a new product, right. ஸோ இதுதான் அந்த இனிஷியேஷன். ஸோ இனிஷியலாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான கேபிட்டலை தான் நம்ம சீட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 which among the following statements is are correct? ஸோ இங்கே இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே இட் டிஃபைன்ஸ் 2 types of contempts. ஒன்று வந்து சிவில் கண்டெம்ப்ட், இன்னொன்று வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். So let's look at the statements. Civil contempt refers to the willful disobedience of an order of any court, right. So ஒரு கோர்ட் போடக்கூடிய ஆர்டரை இங்கே வேணும்னே டிஸ்ஒபே பண்ணுறீங்க அப்படின்னா அது சிவில் கண்டெம்ப்டில் வரும். கண்டெம்ப்ட் அப்படின்னா அவமதிப்பு, ரைட். ஸோ சிவில் கண்டெம்ப்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. கிரிமினல் கண்டெம்ப்ட் மீன்ஸ் எனி ஆக்ட் ஆர் பப்ளிகேஷன் விச் ஸ்கேண்டலைசஸ் தி கோர்ட், ரைட். ஸோ கோர்ட்டினுடைய அந்த டிக்னிட்டியை டர்மாயில் பண்ணுற மாதிரி, ஓகே. ஸோ அந்த டிக்னிட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலோ, ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஜுடியூசஸ் எனி ஜுடிஷியல் ப்ரொசீடிங். ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸை அஃப்கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் வேணும்னே தேவையில்லாமல் ஸ்கேண்டலைஸ் பண்ணணும், ஸோ அந்த அத்தாரிட்டியை வந்து டிமாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஒரு ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் கண்டெம்ப்ட், ரைட். ஸோ இங்கே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, right. So criminal contempt includes any act or publication which scandalizes the court, prejudices any judicial proceeding or interfere with the administration of justice in any other manner. So inge rendume correct, rendu statementume correct. So option C, both 1 and 2 is the correct answer, right. So ipo inge ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குதுன்னா, ரீசெண்டாக கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்தது, ரைட். ஸோ ஒரு கேஸில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பற்றி ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனை சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணியிருந்தது. ஸோ அது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரம், இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நீதிமன்ற அவமதிப்புக்கு பனிஷ் பண்ணக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இந்த அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணது அந்த ஆர்டிகல் 129, ஓகே. ஸோ ஆர்டிகல் 129 இட் மேக்ஸ் தி சுப்ரீம் கோர்ட் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் கான்ஃபர்ஸ் பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் இட் செல்ஃப், ரைட். ஸோ தன்னை அவமதிக்கக்கூடியவர்களை பனிஷ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி, அதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிகல் 129 சொல்லுது, ரைட். ஸோ
இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எதுக்குன்னா இந்த அதிகாரம் எதுக்குன்னா இட் சீக்ஸ் டு ப்ரொடெக்ட் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் இஸ் கோர்ட்ஸ் ஆர் ட்ரிபியூனல்ஸ் ஃப்ரம் மோட்டிவேட்டட் அட்டாக்ஸ் and unwarranted criticism and as a legal mechanism to punish those who lower its authority. So அதனுடைய rationale வந்து இதுதான், ரைட்? ஸோ அப்போ அந்த பவரை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா கான்ஸ்டியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் ரீட்ரேட் பண்ணியிருந்தது. எதை ரீட்ரேட் பண்ணுதுன்னா இந்த ஆர்டிகல் 29க்கு கீழே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பவர், ரைட்? ஸோ SC stated that the power to punish for contempt is a constitutional power which cannot be abridged or taken away even by a legislative enactment. ஸோ யாரும் ஒரு சட்டம் போட்டு கூட அதை வந்து என்ன பண்ண முடியாது, திரும்ப பெற முடியாது, இல்லை வந்து அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பவர். இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேஸில் ரீட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்ஸ் வை திஸ் contempt of court, the concept of contempt of court is here. Next question. What among the, here there is a mistake, which among the, right? So which among the following statements is correct regarding Nataraja, that is Lord of Dance, the Hindu god Shiva in his form as the cosmic dancer, as represented in metal or stone in many Shaivite temples, particularly in South India. So Natarajar Chilai. ஸோ சிவனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த நடராஜர். ஸோ இந்த நடராஜர் சிலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சைவ கோயில்களை அதை அதிகமாக பார்க்க முடியும், சிவன் கோயில்களை அதிகமாக அதை பார்க்க முடியும். ஸோ அதை பற்றின ஒரு கேள்வி தான் இது, ரைட்? ஸோ இது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் அது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிவா இஸ் டான்சிங் ஆன் தி ஃபிகர் ஆஃப் அ ஸ்மால் டார்ஃப், ரைட்? ஸோ நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டார்ஃப் வந்து அதுக்கு அவர் வந்து அதுக்கு அதை மிதித்து தான் ஆடிட்டு இருப்பார். ஸோ அந்த டார்ஃப் வந்து இட் சிம்பிளைசஸ் இக்னரன்ஸ் அண்ட் ஈகோ ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த சிலை வடிக்கப்பட்டிருக்குது இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் மீனிங்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரைட்? ஸோ அதில் வந்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சிவா இஸ் டான்சிங் ஆன் தி ஃபிகர் ஆஃப் அ ஸ்மால் டார்ஃப். The dwarf symbolizes ignorance and ego of an individual. So here the statement is correct. Second பாருங்க, the lower right hand is raised in a gesture of Abhay Mutra, signifying benediction and reassuring the devotee to not be afraid. So அது ஒரு அவருடைய lowered right hand, வலது கை வந்து வித்தியாசமான ஒரு முத்ரா, அபய் முத்ரால இருக்கும். ஸோ அந்த அபய் முத்ராவுடைய மீனிங் என்னன்னா, ஸோ டிவோட்டிஸ், ஸோ அந்த ஐடலை வணங்கக்கூடிய அந்த டிவோட்டிஸ்ட்டை நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங்கில் தான் அதை அப்படி வடிச்சிருக்காங்க, அந்த சிலையை வந்து அப்படி வடிச்சிருக்காங்க. தென் அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு க்ளோயிங் லைட்ஸ் இருக்கிற மாதிரி அதை கார்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, the Nataraja is surrounded by a nimbus of glowing lights which symbolizes the vast unending cycles of time. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இங்கே ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குதுன்னா, சமீபத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுக்கு சில ஆர்டிஃபேக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அங்கே போன ஆர்டிஃபேக்ட்ஸை நம்முடைய பிரதமருடைய விசிட்டை ஒட்டி தே ஹவ் ரிட்டர்ன்ட் இட் டு இந்தியா. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்டிஃபேக்ட் இஸ் திஸ் பிரான்ஸ் நடராஜா ஃபிகர், ரைட்? இந்த பிரான்ஸ் நடராஜா ஃபிகர் வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது. ஓகே, ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் சோழா ஸ்கல்ப்சர். ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஏர் ஸ்பேஸ் மேப் ஆஃப் இந்தியா ஃபார் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். In green zones, no permission is required for operating drones with an all-up weight of up to 500 kilogram. Right? So இந்த ஏர் ஸ்பேஸ் மேப் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே 3 பிரிச்சிருக்கிறாங்க ட்ரோன் ஆப்ரேஷன்ஸுக்கு ஜோன்ஸை. க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன் அண்ட் ரெட் ஜோன். ஸோ க்ரீன் ஜோன்ஸில் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி நோ பர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட். 500 கிலோ வரைக்குமான எடை உள்ள ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Second statement, red zones are the no drone zones within which drones can be operated only after a permission from the central government. So இந்த red zonesல வந்து நம்ம drones-ஐ fly பண்ண முடியாது. அப்படி கண்டிப்பாக fly பண்ணணும்னா we need permission from the government of India, that is central government.
right? So here the second statement is correct, so option C, both 1 and 2 is the correct answer. So when the zonation பத்தி நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா டீடைல்ஸ் பார்க்கலாம். So as I told you, Ministry of Civil Aviation has announced this airspace map of India for drone operations. So அதில் வந்து மூணா பிரிச்சிருக்காங்க, green zone, yellow zone and red zone, right? So green zone வந்து it is the airspace up to 400 feet, right? So நம்ம தரையிலிருந்து 400 feet 400 அடி வரைக்கும் green zone. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணலாம், ரைட்? ஸோ 500 கிலோ வரைக்குமான ட்ரோன்ஸை வந்து எந்த பர்மிஷனுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். ஸோ அதனால தான் அது green zone, right? So up to 400 feet that has not been designated as a red or yellow zone. ஸோ ரெட் ஆர் எல்லோ ஜோன் இல்லாத எல்லா பகுதிகளுமே 400 அடி வரைக்கும் green zone தான். அதில் 500 கிலோ வரைக்குமான ட்ரோன்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ and up to 200 feet above the area located between 8 to 12 kilometers from the perimeter of an operational aircraft. So aircraft இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டரில் 8 to 12 கிலோமீட்டரில், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கம்மி ஆகுது, 200 feet தான், ரைட்? 200 feet வரைக்கும் தான் நம்ம அந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பெரிமீட்டரில் க்ரீன் ஜோனில் நம்ம ஃப்ரீயாக பெர்மிஷன் இல்லாமல் ட்ரோன்ஸை வந்து இயக்க முடியும், ரைட்? ஸோ அப்போது இதனுடைய மீனிங் என்னென்னா, இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரங்களில் இந்த பெரிமீட்டர், இந்த ரீஜன் வந்து கம்மி, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 8 to 12 கிலோமீட்டர். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு லிமிட் வரைக்கும் தான் ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லோ ஜோன்னா it is the airspace above 400 feet in a designated green zone. Okay, so green zoneல above 400 feet 400 அடிக்கு மேலே எல்லோ ஜோன் தான். அங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, ஸோ இங்கே இந்த டெஃபினிஷனில் மென்ஷன் பண்ணக்கூடிய மற்ற ஏரியாஸில் நீங்கள் ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணணும்னாலும் சரி, அந்தந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்டேருந்து யூ நீட் பர்மிஷன், ரைட்? ஸோ இப்போ ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி, ஏர்போர்ட்டுக்கு கிட்ட நீங்கள் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ நீட் பர்மிஷன் ஃப்ரம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எல்லோ ஜோனை பொறுத்த வரைக்கும் அதுதான் க்ரைட்டீரியா. ரெட் ஜோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரோனே ஃப்ளை பண்ண முடியாது. அப்படி கண்டிப்பாக ட்ரோன் ஃப்ளை பண்ணணும்னா யூ நீட் பர்மிஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? Next question, which among the following statements is incorrect about Akash Prime missile? So எது வந்து incorrect statement அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த மிசைலை DRDO டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரைட், அட் சண்டிப்பூர், ஒடிஷா. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் எ ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் பை DRDO அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆக்சுவலி திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ரைட்? So it's a medium range surface to air missile, right? It's a medium range SAM, fine. So it's a medium range surface to air missile designed and developed by DRDO. So here option A is the correct answer. And question is asking for incorrect statement, adunale option B பாருங்க, it is equipped with indigenous active RF radio frequency seeker for improved accuracy. This is correct, right? It can ensure a reliable performance under a low temperature environment at higher altitude. So இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ், இந்த ஆகாஷ் பிரைம் மிசைலுடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இது ரெண்டும். ஸோ இங்கே வந்து இது ராங், ரைட்? ஸோ இது மட்டும்தான் இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆகாஷ் பிரைம் இஸ் a new version of the medium range surface to air Akash missile. It can be launched from mobile platforms like battle tanks or wheeled trucks. So the development of the Akash surface to air missile was started by the DRDO in the late 1980s as a part of the integrated guided missile development program, right? So நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ இந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே எதெல்லாம் மிசைல்ஸை இந்தியா டெவலப் பண்ணியிருக்கு, ஸோ இதெல்லாம் கிளாஸஸ் ஆஃப் மிசைல்ஸை இந்தியா டெவலப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் இன்னும் கேள்விகளை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக சால்வ் பண்ண முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.